ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வந்த உடனே பை பொசிஷன் யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு புல் பேக்குக்கு வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன்ஸோட என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஆர்டர் புக். நீங்க டிமாண்ட் ஜோன் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ கான்செப்ட் எல்லாம் சேம் தான். வேர்ட்ஸ் தான் வேற. எனக்கு இங்க ஒரு வியூஎஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரையும் எனக்கு பிரேக் பண்ணிருக்கு. கரெக்டா? ஸோ நான் எய்தர் இங்க ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா நான் ஃபேர் வேல்யூ கேப்பை வச்சு கூட நான் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் ஃபேர் வேல்யூ கேப் வச்சு ட்ரேட் பண்ணி சொல்லி தரேன் பாருங்க. இப்போ எனக்கு 1 ஹவர்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? நான் 5 மினிட்ஸ் போறேன். நல்லா பாருங்க. இது எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கா? இங்க எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கா? ஸோ நான் இதுக்குள்ள இருக்க ஃபேர் வேல்யூ கேப்லயோ இல்ல டிமாண்ட் ஜோன்லயோ தான் ட்ரேட் பண்ணுவேன். இங்க எனக்கு டிமாண்ட் ஜோன் இருக்கு, பட் இங்கே டச் கொடுத்துருச்சு. ஸோ இங்க இருக்க டிமாண்ட் ஜோன்ல ட்ரேட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க டார்கெட் எங்க வைக்கணும்னா இந்த ஹை தான் நீங்க டார்கெட்டா வைக்கணும். இல்ல நான் சேஃபர் சைடு ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு சப்ளை ஜோன் இருக்கு, தெரியுதா? ஸோ இந்த சப்ளை ஜோனை நீங்க டார்கெட்டா பிளேஸ் பண்ணலாம். ஸோ your entry will be here. உங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே இருக்காது. ஏன்னா இது ஸ்வீப் நடந்துடுச்சு. இங்க எந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் உங்க ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். டார்கெட் will be this one.